வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகம் என்கிற தலைப்பின் கீழாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது தெரிந்த ஒரு வசனம். 33:14வது வசனம். யாத்திராகமும் 33:14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த 2025ஆம் ஆண்டின் இந்த ஜனவரி முதற்கொண்டு இந்த டிசம்பர் கடைசி ஞாயிறு 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் முன்பதாய் கடந்து போயிருக்கிறது. இன்னைக்கு இந்த சமூகம் இன்னைக்கு நமக்கு தெரியாது, நம்மால பார்க்க முடியாது. இந்த சமூகம் உண்மையாகவே இந்த ஆண்டின் வாக்குதத்த வசனத்தின் அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் அப்படி சமூகம் நமக்கு முன்பதாய் சென்றிருக்கிறது. அந்த வார்த்தை கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்வதோடு அல்ல, இளைப்பாறுதலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நினைவில் வருகிற அது என்ன காரியம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காட்டில் போயிட்டு ஸ்தோத்திர பெரியவங்க லேடிஸும் போவாங்க, ஜென்ஸும் போவாங்க, போய் காட்டில் போயிட்டு வெறுகு வெட்டிட்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கேஸு அது வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காட்டில் எவ்வளோ தூரமானாலும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, வெறுகு வெட்டிட்டு வருவாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா, யாராகிலும் எதிர வந்து இந்த இந்த கஷ்டத்தை யாராகிலும் என்ன பண்ண மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்களான்னு நினைப்போம். புரியுதுங்களா? அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதையாக இருக்கும், முள் இருக்கும், அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சேராக இருக்கும், தண்ணி நிற்கும், வழி இல்லாமல் சில இடங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளெல்லாம் கீறி இருக்கும். வரும்போது என்ன பண்ணுங்க, இந்த கொடி இந்த முள்ளெல்லாம் என்ன பண்ணுவோம், கீறி இருக்கும். அப்போ அவங்க நினைவில் வர்றதெல்லாம் ஒரே ஒரு யோசனை தான், யாராகிலும் வந்து கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மாற்றினா கூட என்ன பண்ண முடியும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம். அப்போ ரெண்டாவது அவங்க யோசிக்கிற யோசனை, எப்படா வீடு வரும்னு நினைப்போம், எப்போ இந்த வெறுகு என்ன பண்ண போகிற கீழே இறக்கி வைக்க போகிறோம். அப்போ அந்த வெயில் காலையில் போவாங்க, இல்லை மாலை பொழுது போவோம். ஒருவேளை காலையில் போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுது தெரியல அப்படின்னா வெயில் ஏற ஏற அவங்க என்னதான் சாப்பிட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு டயர்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், வந்துடும். இதுக்கு முன்னாடிலாம் வாட்சி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ஆனால் பெரியவங்களை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, இது 12 மணி, இது 1 மணின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலைமைகளில் அவங்க யோசித்த யோசனை எல்லாம் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாராகிலும் எனக்கு இளைப்பாறுதல் வருவதற்கு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பதற்கு யாராகிலும் வருவாங்களா, தெரிஞ்ச முகம், அல்லது என் வீட்டில் இருக்கிறவங்க, என் பிள்ளைங்க, என் கணவர், என் மனைவி யாராகிலும் வந்து கொஞ்சம் என்னை இளைப்பாற செய்வாங்களா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம இருதயத்தில் வரும்போது அந்த 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 சூழ்நிலையை நம்மளால் சொல்லவே முடியும். அப்போதான் நம்ம ஒரு வீடு ரொம்ப நடக்கிறதே, நம்ம நடக்கிற மாதிரியே இங்கே தான் இருக்கிற மாதிரியே இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? நமக்கு வயிற்று ஏற ஏற நமக்கு ரொம்ப கஷ்டமாக டயர்டாக பார்த்தீங்க அப்படின்னா வீடு வரவே வராது, பக்கத்து தான் இருக்கிற மாதிரியே இருக்கும், அங்கேயே நடந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இளைப்பாறுதல் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளில், போராட்டங்களில், சமாதானம் இல்லாத நிலைமையிலாம் யாராகிலும் இந்த பிரச்சனைக்கு யாராகிலும் ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு ஏங்கின நாட்கள் இந்த ஆண்டு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் உண்டு. யாராகிலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு யாராகிலும் கொடுப்பாங்களா? உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த 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 2025ஆம் ஆண்டில் வெளியில் நடந்த பிரச்சனைகளை விட நம்முடைய குடும்பங்கள் நடந்த பிரச்சனைகள் ஏராளம். நம்ம குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின அநேக பிரச்சனைகள் ஏராளம். உண்மையாகவே இந்த 2025ஆம் ஆண்டில் நம்ம சிரித்த சிரிப்பின் சத்தத்தை விட அழுகையின் சத்தம் தான் அநேக பேருக்கு அதிகம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்ற வார்த்தை அநேக குடும்பங்களில் நிறைவேறி இருக்கிறது. உண்மையாகவே அந்த அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போனால் நமக்கு என்ன நடக்கும்? அந்த வார்த்தையில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு இளைப்பாறுதலோடு கூட என்ன நமக்கு நடக்குது அப்படின்னா, எடுத்தல் வாசிக்கலாம். அதே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என்னுடைய தாயையும் எல்லா நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணியிருக்கிறேன். போதும், வாசிக்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் அப்படி சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போன பிறகு நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்படியே தயை எல்லாம் நமக்கு முன்பாக கடந்து போக பண்ணியிருக்க. தயவு, தயை, இரக்கம், இதுதாங்க ஆண்டவருடைய சமூகம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவ சமூகம், ஆமை ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுக்கு முன்பதாய் கடந்து போகுமே. ஆனால் ஒரு மனுஷனுக்கு முன்பதாக அப்படி வாழ்க்கை முழுவதும் அப்படி சமூகம் பின்தொடர்ந்து இருக்குமானா, ஆண்டவர் வாழ்க்கையில் வேதம் சொல்லப்பட்டபடி அவன் தயையை கர்த்தர் பண்ணியிருக்கிறார். தயை அநேக வாழ்க்கையில் அநேக குடும்பங்களில் ஆண்டவருடைய தயை இறங்கினதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்ல கேட்டோம். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு தயை செய்திருக்கிறார். இரக்கம், இந்த இரக்கம் மனுஷங்கிட்ட கூட நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. மனுஷனால கொடுக்க முடியவே முடியாது. இந்த தயையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தயை என்ன? தயைங்க என்ன? இரக்கம். ஒரே ஒரு காரியம்தான், நம்ம செபிக்கும் போது நம்ம சத்தத்துக்கு நம்முடைய கண்ணீருக்கு இறங்கினாரே, இதுதான் தயை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக நிலைமைகளில் ஆண்டவரை சரியா பின்பற்றாம போயிருந்த போதும், ஆண்டவரை விட்டு விலகின போதும், ஆண்டவரை தூரப்படுத்தின போதும், அந்த இளைய குமாரனை போல அவன் தகப்பன அந்த அந்த சாப்டரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதில் அந்த வசனம் சில காரியங்களை சொல்லலை, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இளையகுமாரன் போய் தகப்பன் இடத்துல போய் கேட்குறாங்க, தகப்பனை நோக்கி, என் ஆஸ்தி பாதி, என் பங்கு எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு பங்கிட்டு கொடுக்கணும். அப்போ அவங்க தகப்பன் எவ்வளவோ போராடி இருப்பார். இல்லைப்பா, நான் சம்பாதிக்கிற எல்லாம் உங்களுக்கு தான், உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன். நம்ம கிட்ட எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறோம், இவ எல்லா சேமிப்பும் பின்னாட்களில் உங்களுக்கு தான் சொல்லி தகப்பன் சொல்லியிருப்பார். ஆனால் அதை துளியும் அந்த இளையகுமாரன் கேட்காம தன்னுடைய ஆஸ்தியை பங்கிட்டு கொண்டு போய் தூர தேசத்தில் போய் அவர் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்றார். அப்போ இந்த வாழ்க்கை, இந்த சாப்டர் இன்னைக்கு அந்த காரியம் இல்லாம போனாலும், இந்த ஆண்டு நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்தை முக்கியப்படுத்தாம, ஆண்டுடைய ஆராதனையை முக்கியப்படுத்தாம, ஆண்டுடைய சமூகத்தை முக்கியப்படுத்தாம, இயேசுவை முக்கியப்படுத்தாம, சத்தியத்தை வசனத்தை முக்கியப்படுத்தாம, எவ்வளவுதான் நம்ம அசட்டை பண்ணின போதும் ஆண்டவர் நமக்கு தயை செய்கிறவராகவே இருந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டினுடைய தயவு, நீ ஜெபிக்குவதெல்லாம் உன் ஜெபத்தை கேட்டார், இதுதான் தயவு. அப்போ அதுக்கு கீழே வாசிங்க, அது கீழே என்ன சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க. 19 கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருந்திருக்கிறார். இந்த 2025ஆம் ஆண்டுல உங்க மேல தேவன் கிருபையாய் இருக்க, இந்த வார்த்தை சொல்லுது, சித்தமாய் இருந்தார், கிருபையாய் இருக்க. தேவ கிருபை உங்க குடும்பத்தில் நிலையாய் பூரணமாய் இருப்பதற்கு தேவன் சித்தம் பாராட்டினார். இந்த கிருபை அநேக பேரால் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏன் கிருபை பாராட்டி இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய தயை பெரியது. இந்த 2025ஆம் ஆண்டுல அநேக ஜெபத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆண்டவரே, என் குடும்ப சமாதானத்துக்காக, ஆண்டவரே என் குடும்ப சந்தோஷத்துக்காக, என் குடும்ப நிம்மதிக்காக, என் குடும்பம் ஒருமனப்படுவதற்காக, என் குடும்பம் ஒற்றுமையாய் வாழ்வதற்காக, என் குடும்பம் அன்பில் கட்டப்படுவதற்காக, ஆண்டவரே பிரிவினை ஆவி என் குடும்பத்தில் இல்லாதபடி, என் குடும்பத்தில் ஈகோ ஏற்ற தாழ்வு இல்லாதபடி அநேக ஜெபங்களை நம்ம ஜெபித்த போதெல்லாம் அவருடைய தயை நம்முடைய வாழ்க்கையில் பெரியதாய் இருந்தது.
இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தர் பிள்ளையே, 2025ஆம் ஆண்டு அப்படி சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போயிருக்கிறது. உண்மையாகவே நான் சொல்றேன், உன் மனசாட்சி கேட்டு பார்த்தா தெரியும், எப்பவோ மறிக்க வேண்டிய நாம இந்த வருஷத்தை முடிக்க செய்தது அவர தாயை. சொன்ன சாட்சி கேட்டோம்ல, ஸ்தோத்திரம், சொன்ன சாட்சி கேட்டோம்ல. நான் வாங்கின காசுக்கு நான் என்ன பண்றது இல்லை, ஆண்டோடைய தாயை உன் வாழ்க்கையில் பெரியதாக இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். உண்மையாகவே நான் அதிகமாக சொல்கிற வார்த்தை, நாம் வாழ்வது நம்முடைய ஜாக்கிரதைனாலேயோ நான் நல்ல அது ஞானமாக இருக்கிற அதனால இல்லை. எத்தனையோ பேரை கொரோனா நம்மளை எடுத்துகிட்டு போயிருக்கணும், எத்தனையோ வாதை நம்ம எடுத்து போயிருக்கணும், எத்தனையோ ஆக்சிடென்ட் நம்மை மறிக்க பண்ணியிருக்கணும், எத்தனையோ வியாதி மரணப்படுக்கையில் நம்மை மறிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் அவருடைய தாயை நமக்கு பெரியதாக இருந்தது. காரணம், அவர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு விரோதமாக எழும்பின மந்திரம் சூனியம் 1000 ரூபாய்க்கு பண்ணாங்க, 500 ரூபாய்க்கு பண்ணாங்க, 10,000 20,000 50,000 அந்த அளவுக்கு நமக்கு விரோதமாய் மந்திரம் சூனியம் பண்ணாலும் நமக்கு இலவசமாய் கொடுத்தது அப்படி தாயை தானே. இலவசமாய் நம்முடைய ஜபத்தை நம்முடைய கண்ணீரை கண்டது அவருடைய தாயை தானே. எத்தனை பேர் உண்மையாக உங்க கிருபை ஆண்டவரே, அவருடைய தாயை தான் ஆண்டவரே. இந்த 2025ஆம் ஆண்டுல அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போனதுனால தான் நம்ம ஜீவனோடு போய் வேலைக்கு போகிறோம், ஜீவனோடு போகிறோம், சுகத்தோடு போகிறோம், பலத்தோடு திரும்பி வருவதற்கு காரணம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போகிறதுனால. அப்போ என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவரை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல முடியும்? நிறைய சூழ்நிலையில் மறந்துட்டோம் ஆண்டவரே, அநேக சூழ்நிலை ஜெபிப்பதை மறந்துட்டோம், வேதம் வாசிப்பதை மறந்துட்டோம், ஆண்டவரை ஆராதிப்பதை மறந்துட்டோம், ஆலயத்துக்கு வருவதை மறந்துட்டோம், ஆண்டவருக்கு பயப்படுகிறத பக்தியை எல்லாவற்றையும் மறந்துட்டோம். ஆனாலும் அவர் நம்மை பிள்ளைகளாகவே பாவித்து நாமுடைய சொந்த குமாரராய் குமாரத்திகளாய் எண்ணி அவருடைய தயை விளங்க பண்ணியிருக்கிறாரு. இதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்காக நாம் எத்தனை 1000 ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக நான் இந்த இத்தனை லட்சம் கொடுக்கிறோமா? நம்மளால முடியாது, கொடுக்கவும் முடியாது. ஆனா அவருடைய தயை நம்ம மேல பெரியதா இருந்ததுனால தான் வயதான நாட்களிலும் இன்னைக்கு அநேக இந்த வருஷத்துல அநேக சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் மறிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, சின்ன சின்ன வாலிப பிள்ளைங்க, ஆமென் ஸ்தோத்திர, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் மறித்து இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவருடைய தயை பெரியதாக இருந்ததுனால தான் இந்த ஆண்டில் நம்ம எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவர் செஞ்சாரு. ஆண்டவரே எனக்கு நல்ல வருமானத்தை தாங்க, செஞ்சாரு. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் நல்ல திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அநேக பேருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அநேக பேருக்கு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆண்டு நிறைய பேருக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அநேக வருஷம் செய்ய முடியாத அநேக காரியங்களை இந்த 2025ஆம் ஆண்டு செய்வதற்கு அவருடைய தயை பெரியதா இருந்துச்சு. நம்ம எத்தனை பாக்கியம் முடியவர்கள. அப்போ அவர் நம்ம மேல வச்சிருக்கிற தயை சொல்லி முடியாத தயை. இந்த இரக்கம் நம்ம மேல அப்பா வச்சிருக்கிற இரக்கம் பெரியது. நம்முடைய குடும்பத்தை, நம்ம குடும்பம், அநேக பேருடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாதபடி சின்ன பின்னமாகணும், குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும், குடும்பம் பிரிஞ்சு போகணும். எத்தனையோ ஆயிரங்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போதெல்லாம் கர்த்தர் நமக்கு தயை பாராட்டினார். அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன், அதற்கு என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பதாய் கடந்து போக பண்ணியிருக்கிறேன். அன்று சொல்ற வார்த்தை சபையே, இன்னைக்கு நம்முடைய சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, அந்த வார்த்தை படிங்களை எல்லாம் சேர்ந்து, அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணியிருக்கிறேன். எல்லாவற்றையும் எப்பக்கமும் உங்களை நெருக்கப்படக்கூடாதபடி, எந்த பக்கமும்
நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்க, சில பிரச்சனை வந்துச்சு, பரவாயில்ல. பிரச்சனை வந்தபோது தானே தெரியும் இயேசுவும் கூட இருக்கிறார் என்பது. உனக்கு விரோதமாய் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி உனக்கு விரோதமாய் எழும்பின போதெல்லாம் ஒன்று வாய்க்காம போக பண்ணினது யாரு? நம்ம ஆராதிக்கிற தகப்பன் நானு. அப்ப நம்ம கூட இருப்பது யாருன்னு அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நமக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கு தெரிஞ்சிருக்குல்ல நம்ம கூட யார் இருந்திருக்கிறார் என்பது. அப்ப நம்ம எத்தனை தயை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய பார்வையில் இருந்திருக்கிறோம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உங்க மேல கிருபையா தான் இருந்தார். உங்க மேல தேவ சித்தம், கிருபையாய் இருப்பது தேவ சித்தம். இந்த 2025ஆம் ஆண்டு எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை விரோதமாய், ஆமை ஸ்தோத்திரம், உனக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பின போதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் உன் மேல கிருபையாய் இருப்பது, உங்க மேல தேவ சித்தம் கிருபையாய் இருப்பது. அந்த அடுத்த வார்த்தை சொல்லுது, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ இரக்கமாய் இருந்திருக்கிறேனே. அப்ப எத்தனை பேருக்கு ஆண்டவர் இரக்கமுடையவராய் ஆண்டவர் வந்திருக்கிறார். 2025ஆம் ஆண்டுல தேவன் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் இரக்கமுடையவராய் இருந்திருக்கிறார். நம்ம செய்கிற வேலைக்கு விரோதமாய், வருமானத்துக்கு விரோதமாய் நல்லா சம்பாதிச்சுட்டு வரோம், ஆனா வீணா செலவு அழியணும்னு சொல்லி அதுக்கு ஒரு சூனியம். நல்ல வேலைக்கு போவோம், லீவ் போடாம வேலைக்கு போவோம், அதுக்கு ஒரு சூனியம் இல்ல. அநேக பேருக்கு இந்த 2025ல நிறைய அனுபவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாம் அனுபவசாலி சொல்லுங்க, நம்ம எல்லாம் அனுபவசாலி. நீங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த விடுதலைக்கு பிற்பாடு சில காரியங்களை கவனமாக இருப்பதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய எதிராளி யாருன்னு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய சத்துரு யாருன்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப சில காரியங்களை கவனமாய் இருப்பதற்கு ஆண்டவர் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவ இரக்கம். அப்ப இந்த 2025ஆம் ஆண்டுல அப்படியே சமூகம் என்பது நமக்கு இரக்கமுடைய சமூகமாய் நம்மளை பின்தொடர்ந்து இருக்கிறது. அதை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 9:15 வசனம். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ உருக்கமாயும். ஆண்டவர் இந்த 2025ல நீ நினைச்ச மனுஷன் உன் மேல உருக்கப்படல, நீங்க நம்பினவங்க உருக்கமா இல்ல, உன் சொந்த பந்தம், உன் தெரிஞ்சவங்க, பழகினவங்க உன் மேல உருக்கமா இல்லை. ஆனால் ஆராதித்த தகப்பன் இந்த 2025 ஆரம்பத்தில், ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் என் குடும்பத்தை நீங்க பின்தொடர்ந்து வாங்க ஆண்டவரேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு உருக்கமாய் ஆண்டவர் பின்தொடர்ந்து வந்தார். நீ நினைக்கிற நான் தனியா தான் போனேங்க, நான் தனியா தான் இருக்கிறேன், நான் தனியா தான் வாழ இல்லை. உருக்கமுடைய தெய்வம் இந்த 2025 முழுவதும் உன் கூட தான் இருந்திருக்கிறார். உண்மையாகவே ஏன் என்னுடைய அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த 2025ல் நம்ம யோசித்து பார்க்காத நன்மையை பாதுகாப்பு ஆண்டவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். நிறைய முறை எப்படிதான் தூக்கம் வருதுன்னே தெரியல. வண்டி ஓட்டும் போது தூக்கமே வராது. கிட்டத்தட்ட ஒரு முறை வீடியோ கால் தாங்க வீட்டுக்கு பண்ணும்போது, நான் வாங்கி வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்து இவ்வளோ ஸ்நாக்ஸாக வச்சுக்கிறேன். நான் வாங்கி வச்சுப்பேன் ஸ்நாக்ஸ், நான் மட்டும்தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி தான் கூட கிள்நீர் அப்படி இப்படின்னு வருவாங்க. அப்போ நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுப்போம், தூக்கம் வரும்போது சாப்பிட்றது. அதையும் மீறி தூக்கம் வரும். அப்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, என் கூட வேலை செய்கிற அத்தனை டிரைவரும் சொல்லுவாங்க, இந்த சின்ன வயசில் நீ பெரிய கில்லாடிடான்வாங்க. அந்த அளவுக்கு அநேக இடங்களில் அதுதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட வண்டி கவுந்திருக்கணும், கிட்டத்தட்ட 20-30 அடி பள்ளம். நான் விழுந்துட்டு ஓடுறது கூட வழியில் ரொம்ப சின்ன காவா மாதிரி கிட்டத்தட்ட 30-40 அடி பள்ளம்.
வந்த டிரைவர் எல்லாரும் சொன்ன வார்த்தை ஏதோ ஒன்று சொன்ன, அது மறந்துட்டேன், உனக்கு ஆயுசு கெட்டிடான்னாங்க, உனக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் உருக்கமுடையவராக தானே வந்திருக்கிறாரு, உருக்கமுடையவராக தானே வந்திருக்கிறாரு. அதுதான் கடந்த வாரம் முந்தின வாரம் சொன்னேன், ஒயர் மேலே விழுந்திருக்குது, அந்த ஒயரை எடுக்க வரவங்களே ஷாக் அடிக்குது. நான் வண்டியிலே உட்காந்துட்டு இருக்கிறது வண்டி இரும்பு, பிடிச்சிட்டு இருக்கிறது இரும்பு, டோர் திறக்கிறது எல்லாமே இரும்பு தான். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. அந்த ஒயரை கொம்புல எடுக்க வராங்க, கொம்புல கிட்டத்தட்ட 10-15 அடி கொம்பு லென்த்து. அந்த கொம்புல ஒயரை அந்த லாரி விட்டு கீழே தள்ளணும்னு வராங்க. அவங்க இத்தனைக்கும் செருப்பு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அது லேசாக அந்த கட்டை வரல மண்ணில் பட்டுச்சு அப்படின்னு அவர் எகிரி வச்சு போறாரு. நமக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நான் இப்போ கீழே இறங்கணும், எப்படி இருக்கும்? வண்டிலேயே உட்காந்துட்டு இருக்கிறேன், பின்னாடி எல்லாரும் கத்திக்கிட்டு வராங்க. ஒயர் கீழே ரோட்டில் விழுந்த ஒயரை எடுக்க வரவங்களுக்கு ஷாக் அடிக்குது. என் ஒயர் கிட்டத்தட்ட 2 அடியில் தான் இருக்குது. பார்த்துருக்கீங்க அந்த அந்த டவர் போட்டு பெரிய லைன் ரொம்ப பவராக இருக்கும். 2 ஒயருமே என் வண்டி மேலே இருக்குது, எர்த்தும் இருக்குது மெயினும் இருக்குது. எதுவுமே பண்ணலங்க. ஒரு 5 நிமிஷம் வண்டியில உட்காந்து அதே இரும்பு பிடிச்சிக்கிட்டு தான் இறங்குறேன். டோரு இரும்புல திறக்கணும். அதுவும் அந்த என் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள திறக்காது, வெளியில கையை விட்டு திறக்கணும். அப்போ என் உடம்பெல்லாம் டோரில் இரும்புல போடும். இரும்பை திறந்து நான் வெளியே வரேன், வந்து என் வண்டியில் இருக்கிற பேட்டரி ஆஃப் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. அப்போ அவருடைய தயை பெரியதாக இருந்துச்சா இல்லையா? அப்போ தான் டிரைவர் சொல்கிறான், யார் முகத்தில் முயற்சிட்டு வந்த அப்படின்னு. யார் முகத்தில் முயற்சிட்டு வந்த? இந்த மாதம் 2 வாரம் தான். அப்படியே தயை நம்முடைய வாழ்க்கையில் இதே போல தாங்க. நமக்கு விரோதமாய் எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இரக்கமுடையவராய் உருக்கமுடையவராய் இந்த வருஷத்தை முடிப்பதற்கு அவருடைய கிருபை தான் போதுமானது. அப்போ இதே போல நம்மை மறிக்க வேண்டிய அநேக ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதெல்லாம் நமக்கு துணை நின்றது நம்ம கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ டாக்டரோ இல்லை, அப்படி ஆராதிக்கிற தகப்பன். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, உருக்கமாய் இருந்தார். சொல்லுங்க, உருக்கமாய். வேதம் சொல்லுது, இமை பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்கள் அவனை கட்டி அணைச்சார் இல்ல. இந்த 2025 அந்த உருக்கம் உள்ள தெய்வம் நம்மை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். அப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் தனியா இருக்கிறேன், இல்ல, இயேசுவும் கூட இருக்கிறார். இந்த உலகத்தை படைச்ச தெய்வம் கூட தானே இருந்தாரு. நீ நினைக்கிற இல்லைங்க நான் தனியா படுக்கிறேன், நான் தனியாக தான் இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை, என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நீ நல்லா இருக்கிறேன்னு கேட்கறது அந்த சராசரி ஆளுகிற தெய்வமே உன் கூட இருக்கிறார். நீ ஏன் மனுஷனை பார்க்குற? மனுஷன் ஏன் கேட்கணும்னு நினைக்கிற? அவர் இரக்கமுடையவராய் உருக்கமுடையவராய் கிருபை உள்ளவராய் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாய் கடந்து போக பண்ணுகிறவராய் அவர் நம்ம கூட தானே இருந்தார். ஏன் மனுஷனை எதிர்பார்க்கிற? வேதம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவனிலும் நாம் ஆராதிக்கிற தகப்பன் இந்த 2025ஆம் ஆண்டில் அவர் பெரியவராய் இருந்திருக்கிறாரு. அப்ப மனுஷனை ஒரு பொருட்டா என்னவே நாதீங்க, புரியுதுல? அவருடைய இரக்கம் நம்ம மேல இன்னும் இறங்குமானா நீ கேட்டதையும் கேட்க மறந்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு திரும்ப கொடுப்பார். வேதம் சொல்லுது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நமக்கான கட்டளை கொடுக்கிற தகப்பன். உன் தேவையும் முன்னமே அறிந்திருக்கிற தகப்பனை ஆராதிக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த 2025 ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தை சொல்லுது, உருக்கமாய் இருந்தார். அல்லேலூயா. உருக்கமாய் ஆண்டவர் இந்த 25ஆம் ஆண்டு முழுவதும். அதுதான் வாசிக்கலாம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீக்க அவர்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற பண்ணியிருக்கிறார்.
உன் சஞ்சலத்தை ஆண்டவர் நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். சொல்ல முடியாத துக்கம். சொல்லுவாங்கல்ல, கண்ணீரே வரலங்க, வத்தி போச்சு. நாங்கள் அழுது 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 கண்ணில் என்ன வரல, தண்ணி வரல, அழுது அழுது என் குடும்பத்துக்காக, என் சூழ்நிலைக்காக, என் தேவைக்காக, இருக்கிற நிலைமைக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக அழுது அழுது கண்ணீர் வரல. அந்த அளவுக்கு நம்முடைய கண்ணீரை கண்ட தெய்வம் இந்த 2025ஆம் ஆண்டுல நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அநேக பேர் வாழ்க்கையில துக்கத்தோடு இந்த வருஷத்தை முடிக்க வேண்டிய தீர்மானம் சத்துரு பிளான் பண்ணா. இந்த 2025 இறுதியில அநேக பேர் அழுகையோடு புதிய ஆண்டை துவங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணினா. ஆனா ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமையும் மாற செய்தார். இப்படி சஞ்சலத்தை ஆண்டவர் நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். நம்ம 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 எழுந்துக்கும் போது எப்படி ஒரு மனுஷன் நம்ம இப்போ எழுந்துக்கிறோம், அப்போ ஃபஸ்ட்டு ஃபோன் வந்தால் பயப்படுறோம். ஐயோ எந்த கடன்காரனோ யார் பண்ணுறாங்களோ, என்ன செய்தியோ, துக்க செய்தியோ, சில பேருக்கு அந்த எண்ணம் வரும். அப்போது புதிய ஆண்டை 26ஆம் ஆண்டுக்குள்ளே நம்ம கால் வைக்க போகிறோம். அப்போ அந்த 2020 ஆண்டுடைய முதல் நாளில் நான் துக்கத்தோடு போய் உட்காந்தா சில பேர் தீர்மானம் பண்ணுவோம், ஐயோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் என்னவாக தான் இருக்க போகிறேன். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, எழுந்துக்கும் போதே என்ன பண்ணாது, அழுதுகிட்டே சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, எழுந்துக்கும் போதே அழுதுகிட்டே இருந்துக்காதுப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக நீ என்ன பண்ணிகிட்டே இருப்ப சொல்கிறேன். அப்போ அநேக உண்மையாகவே சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2026 முதல் புதிய வருஷத்துக்குள்ளே நீ போகும்போது அநேக பேருக்கு அழுகையோடு போகணும், கண்ணீரோடு போகணும், துக்கத்தோடு போகணும், கவலையோடு போகணும் என்று தீர்மானம் பண்ணினோம். பிசாசு அவ எல்லாவற்றையும் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்தால் அது நமக்கு ஈடாகும் இல்லை? என்ன செய்தால் ஈடாகும்? அப்போ இந்த ஆண்டவர் நம்ம கிட்ட அதுக்கான பலனை, ஒரு பலனும் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்ணுறது இல்லை, எதிர்பார்ப்பது. நான் உங்களை விடுதலை கொடுத்துருக்கிறேன், உங்களை சுகப்படுத்திருக்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறேன், அதுக்காக நீ என்கிட்ட பணம் கொடுன்னு ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கிட்ட என்ன பண்ணுறது இல்லை, கேட்பது இல்லையே. அப்போ ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய விரும்புகிறோம், என்ன செய்ய தீர்மானம் பண்ண போகிறோம், அந்த வார்த்தை சொல்லுது, அவளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். அப்போ இந்த ஆண்டு இருக்கிறவராகவே நம்முடைய ஆண்டவர் இருந்திருக்கிறார். இருக்கிறவராகவே அப்படின்னா மாறாதவராகவே இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். அதுதான் யாத்ராகமம் 3:14-15 வசனத்துக்கு வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துக்கு வாசிங்க. அதற்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, 3ஆம் அதிகாரம் 14-15 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. போதும். அப்போ இந்த வார்த்தை, இந்த அவருடைய நாமம் 2025ஆவது ஆண்டில் இருக்கிறவராகவே இருந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமீன் சொல்ல முடியும்? ஒரு நாளும் மாறலங்க. ஒரு நாள் மாறி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிருக்கும். இவர்களுக்கு எப்படி திருமணம் ஆகுது நான் பார்க்குறேன்னு சொல்லி பிசாசு பார்த்த ஆண்டு, இவர்களுக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சத்துரு நமக்கு விரோதமாய் போராடின ஆண்டு, உன் வாழ்க்கை எப்படி ஒற்றுமையோடு நீ இருக்கிற நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்முடைய மந்திரவாதிகள் நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் பார்த்த ஆண்டு. அவங்க பார்த்த பார்வை அல்ல, பரலோகம் பார்த்த பார்வை. இருக்கிறவராகவே ஆண்டவர் இருந்திருக்கிறார். அம்மா சாட்சி சொன்னாங்கல்ல, கிட்டத்தட்ட 7 வருஷம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னவா தான் இருந்திருக்கிறாரு? இருக்கிறவராகவே. சொல்லுங்க, இருக்கிறவராகவே. அவர் மாறவே இல்லை. அப்போ இருக்கிறவராகவே இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருந்தார். அதுதானே சொல்லுவேன். அநேக சூழ்நிலையில் ஜெபிப்பதை அசட்டை பண்ணியிருக்கலாம், துதிப்பதை அசட்டை பண்ணியிருக்கலாம். ஒருவேளை ஆலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவரை கனப்படுத்துகிற வேலையில் நீ முக்கியப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் நம்மை முக்கியப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். அநேக பேருக்கு உதவி ஆண்டவர் செய்திருக்கிறார். அநேக பேருக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட கொடுத்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு எப்படி அவர் சுவர்புறமாய் திரும்பி ஆமை ஸ்தோத்திரம், கர்த்தாவே உனக்கு முன்பதாய் மனம் உத்தமமாய் இருந்ததை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொல்லி எசேக்கியா ராஜா ஜெபித்த அந்த வார்த்தைக்கு உடனே ஏசையா பாதி அவன் முற்றத்தை தாண்டுவதற்கு முன்னாடி எப்படி பதில் வந்துச்சோ, அதே போல் அநேகருடைய ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் அந்த ஆண்டு பதில் கொடுத்திருக்கிறார். உடனே அநேக பேருக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்கள் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா இல்லையோ, எனக்கு ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தா இன்னைக்கு எப்படி உட்கார்ந்துட்டு இருப்போம்? ஆண்டவர் இருக்கிறவராகவே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்க எத்தனை பேர் எவ்வளவு கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருப்போம்? ஆண்டவர் மேலேயும் கஷ்டப்பட்டுருப்போம் இல்லை? ஆண்டவரையும் என்ன ஆண்டவரே, அப்போ நம்ம ஆராதிக்கிற தகப்பன் இருக்கிறவராகவே நம்மோடு கூட இருந்தாரு. ஆனாலும் நாம மாறுபாடு உள்ளவர்களாக இருந்த போதும் அவர் மாறாதவராய் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் சேர்ந்து தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீங்க வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர், தாய் மறந்தாலும் நீங்க மறப்பதில்லையே. நல்ல கையை தட்டி பாடுங்க. ஆமே மறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் நீங்க மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீங்க வெறுப்பதில்லையே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே, ஆமே கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சொல்லுங்க, தாய் மறந்தாலும் நீங்க மறப்பதில்லை, தந்தை வெறுத்தால் வெறுக்கவே இல்லப்பா. சொல்லுங்க, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை, தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். சொல்லுங்க, தந்தை தாயினும்
தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர், தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலோ நீங்க மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலோ என்னை தாய் மறந்தாலோ அல்லேலூயா. உண்மையாகவே இந்த ஆண்டு நம்ம நம்பினவங்கள் எல்லாம் கைவிட்ட பிறகும் நம்மை மறக்காதவராய் நம்மை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இவங்க பார்த்துப்பாங்க, இவங்க கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாங்கன்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம சொன்னோமோ அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்த ஆண்டு. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்த ஆண்டு. இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டில் நான் சொல்கிறேன் நல்லவராகவே நம்ம பின்தொடர்ந்தார். அப்போது இந்த ஆண்டவர் இருக்கிறவராகவே நம்மோடு இருந்தார். ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஒரு நாளும் நான் எதிர்பார்க்குற தகுதி உன்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு நாளும் யாரையும் ஆண்டவர் தள்ளவே இல்லை. அவர் நம்மை கட்டி அணைக்கிறவராகவே. இளையகுமாரன் எப்படி அவன் தூர தேசத்தில் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவன் நினைச்சு வருகிற எண்ணம் வேலைக்காரில் ஒருவராய் எண்ணி வீட்டுக்கு வர்றான். அப்படி மகனா எண்ணி வரல. நான் அதே இளையகுமாரன் எங்க அப்பாவுக்கு நான் 2வது பிள்ளை அப்படின்னு ஒரு நாளும் அவன் எண்ணி வரல. அவன் நினைத்த நினைவெல்லாம் அவன் எப்படி வரான்? நான் வேலைக்காரர்ல ஒருவராய் என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிட அவனுடைய நிலைமை பன்றி சாப்பிடுறது கூட அவனுக்கு கிடைக்கல. அப்ப அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில எப்படி தூரத்தில் இளையகுமாரன் வருவதை கண்டு தகப்பன் ஓடி அவனை கட்டி அணைத்து அவனுக்கு மோதிர போட்டு வஸ்திரம் அடித்து அவன் நெல்ல ஸ்தோத்திரம் கொழுமையான ஆட்டுகளை அடிச்சு எப்படி சந்தோஷப்பட்டாரோ அதே போல ஆண்டவர் விட்டு தூர போய் திரும்ப வந்த போதெல்லாம் அவர் நம்மை ஒரு நாளும் நம்மை தூரப்படுத்தவே இல்லை. ஒரு நாளும் தூரப்படுத்தவே இல்லை. அப்படி அழைப்பு நமக்கு கொடுத்தும் அழைப்பு நிறைவேற்றாம போன போதும் அவருடைய நமக்காக நமக்கு என்ன நம்ம ட்ராக் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த ட்ராக்ல சில நேரம் நம்ம ட்ராக்கை மாத்திட்டோம். ஆனாலும் அவர் நம்மை கட்டி அணைக்கிறவராக உருக்கமுடையவராக இருக்கிறவராகவே இருந்திருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுது, இமைப்பொழுது கைவிட்டேன், இமைப்பொழுது உங்களை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டார். இதை நீங்க எப்படி கேட்குறீங்க எனக்கு தெரியல. தேவன் தான் நமக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்முடைய அனுபவங்களை இந்த உலகத்தில் பேசிக்கிறத நம்ம கேட்க முடியும். நிறைய பேருடைய இறப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற காரியம், இவங்க தான் செத்துருவாங்கன்னு நினச்சேன். சாகு வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் அதை சொல்லுவாங்க, வயசானவங்க இவங்க அவன் செத்துருவாங்கன்னு நினச்சோம், சின்ன பையன் வாழ வேண்டிய பையன் சொல்கிறாங்களா இல்லையா? ஆண்டவர் தாங்க நம்ம சின்ன வயசோ பெரிய வயசோ எல்லாருக்கும் ஆண்டவர் தான் ஆயுசு நாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம வீடு கலங்கக்கூடாதுன்னு சொல்லி, நம்ம வீட்டில் துக்கம் நிறையக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் தடுத்து நிறுத்திருக்கிறார். ஆண்டவர் தடுத்து போட்டார். 91ஆம் சங்கீதத்தின் வாக்குதத்த வசனங்களை அநேகருடைய குடும்பங்களில் கர்த்தர் நிறைவேற செய்திருக்கிறார். வருஷத்தை ஆண்டவர் நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். நீங்க நினைக்கிற இப்ப இந்த நன்மைன்னு சொல்ற வார்த்தை கேட்ட உடனே எனக்கு என்னங்க நன்மை கொடுத்தாரு? சில காரியம் நிறைவேறாம இருக்குது, சில காரியத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கிற எனக்கு என்னங்க நன்மை? அவர் நன்மை செஞ்சது மனுஷ கொடுக்க முடியாத நன்மை வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அநேக பேரை இந்த ஆண்டு நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்கிறாங்க, அநேக பேரை தூரப்படுத்தி இருக்கிறாங்க குடும்பம்.
அநேக பேரை நீ இதுக்கு நீ தகுதி இல்லைன்னு நிறைய பேரை உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறவராகவே இருந்தார். வார்த்தை சொல்லுதுல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசே பார்த்து சொல்றாரு, மோசே யோசுவா பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன் கூடவும் இருப்பேன், பயப்படாது. அப்போ இதே வார்த்தையின்படி தான் ஆண்டு ஆண்டு முழுவதும் நம்மை தேய்ச்சிருக்கிறார். நம்ம அநேக நிலைமைகளில் பயப்படும் போது, ஆண்டவரே என்ன செய்யறது, திருமணத்தை வச்சுட்டேன் என்ன செய்யறது, வீடு கட்டுறது பிளான் பண்ணிட்டு என்ன செய்யறது, சில ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிற என்ன செய்யறது, இந்த ஆண்டு இதை செஞ்சே ஆகணும் என்ன செய்யறது, பயந்த போதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருந்தார். அப்போ இந்த ஆண்டவர் வேதம் அதுதான் அந்த வார்த்தை, நாம் மாறுபாடு உள்ளவர்களாய் இருந்த போதும் ஆண்டவர் மாறாதவராய் இந்த ஆண்டு நம்ம கூடவே இருந்தார். யோசித்து பாருங்க, நிறைய ஃபங்க்ஷனை முக்கியப்படுத்தணும். பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதனை நிலைமையில், மீட்டிங் வச்சிருக்கிற நிலைமையில், மாலையில் காத்திருப்பு ஜபம், ஆயத்த ஜபம், இந்த ஜபமெல்லாம் வச்சிருக்கிற போது நாம் ஃபங்க்ஷனுக்கு போனோம், வீட்டில் உட்காந்து கட்டுக்கதை பேசணும், டிவி பார்த்தோம், தேவையில்லாததை பண்ணோம். ஆனால் ஆண்டவர் மாறுபாடு உள்ளவராய் இல்லை, மாறாதவராய் இருந்தார். இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்தது உண்மையானா, ஆண்டவர் தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீ சொல்வது உண்மையானா, ஆண்டவருக்காக புதிய ஆண்டு எதையாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்ய தீர்மானம் பண்ணு. இந்த ஆண்டு நான் மறிக்க வேண்டிய ஆண்டு, எனக்கு ஜீவனை கொடுத்தாரு, அடுத்த ஆண்டு ஆண்டவருக்காக இதை நான் செய்கிறேன் வைராக்கியமா. அப்போ ஒரு தீர்மானம். அதுதான் நெகேமியாவின் புஸ்தகம். வாசிங்க, நெகேமியா 9ஆம் அதிகாரம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து நம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் கர்த்தர் வாட செஞ்சிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அநேக ஆண்டு நம்மால வீடு கட்ட முடியல, கட்டின வீட்டை பூர்த்தியாக்கப்பட முடியல, அநேக காரியங்களை செய்ய முடியாத அநேக 2024 வரைக்கும் போராடிட்டோம். ஆனால் 25வது அந்த வருஷத்தில் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். நிறைய வீடுகளில் ஆரம்பிச்சு செஞ்ச வீடு பாதியில் நின்று அடுத்த லெவலுக்கு செய்ய முடியாம அநேக வருஷத்தை தாண்டின நாட்கள் உண்டு. இந்த ஆண்டு வார்த்தையின்படி நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்ட வருஷம் இந்த ஆண்டு. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்து ஆண்டெல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டில் திருமணமாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த குடும்பத்தை தான் நம்மளால வாழ நமக்கு முடியல. தேவ சித்தம் தான் இந்த குடும்பத்தில் நம்ம வந்திருக்கிறது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். திருமணமாகி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் தான் இந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறார் என்பதை நீங்க நினைக்கணும், உணரணும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நல்ல குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல மாமனார நல்ல மாமியார கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல மருமகனை நல்ல மருமகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மால தான் வாழ முடியல, நம்மால தான் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் தேவ சித்தம்
உங்களை இணைத்தது தேவ சித்தம். அதுதான் நான் சொல்லுவேன். தேவ சித்தத்தின்படி எப்படி ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினாரோ அதுபோலதான் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். அந்த குடும்பத்தில் வாழ செய்யுங்க, வாழ வாழ ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் தேவ சித்தம் குடும்பத்தில் இணைத்தும் தேவ சித்தத்தை விட்டு விலகி போறோம். இது என் வீடு இல்லை, இது என் குடும்பம் இல்லைன்னு போறோம். அப்ப அதனுடைய பலன் அவர்களுக்கு. ஆனா ஆண்டவர் குடும்பமாய் இணைத்த பிறகு, அந்த குடும்பத்தில் நீங்க இணைந்த பிறகுதான் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை சந்தோஷத்தை ஆண்டவரால அதை பூர்த்தியாக்கப்பட முடியும். அப்ப நல்ல குடும்பத்தை ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது, சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாக கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் கர்த்தர் வாழ செய்திருக்கிறார். இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற இதை பார்க்குற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நினைச்சா கூட நம்மளால கறி எடுத்து சாப்பிட முடியும். ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. நம்மால் முடிச்சா எதை வேணாலும் அதை கவிச்சியா இருக்கட்டும், எதை வேணாலும் நம்ம செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப ஆண்டவர் தான் நம்மை வாழ செய்கிறார். புரியுதுங்களா? இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் நம்ம செய்யற வேலையினால இல்லை. நான் சம்பாதிக்கிறேன் 1 லட்சம் ரூபாய் வருமானம் அதனால் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் போய் கோடீஸ்வரனை பணக்காரனை போய் கேட்டு பாருங்க, பணம் கட்டுக்கட்டா வீட்டில் இருக்குது, ஆனா நிம்மதி கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஆண்டு நம்ம பழுது குடிச்சாலும் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டாலும் சமாதானத்தோடு ஆண்டவர் நம்மை வாழ செஞ்சிருக்கிறார். இது ஆண்டுடைய தாயை, உங்க குடும்பத்தின் மேல வச்ச தாயை. புரியுதுங்களா? சொல்லுவாங்களே பழமொழி, ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்க. யாரை பார்த்து சொல்லுவாங்க அந்த வார்த்தையை? சொல்லுங்க. ஜாடிக்கேத்த மூடி யாரை சொல்லுவாங்க? சொல்லுங்க. புருஷ மட்டாட்டி சொல்லுங்க. வேற சொல்லுங்க. சொல்லல. ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்க. மருமக மாமியார். இன்னும் எதிர்பார்க்குறேன். சொல்லுங்களேன். அப்படி ஒரு மாதிரி இப்போதான் டீயும் அதை சாப்பிட்டுக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. எதுக்கு ஐயா சொல்லுவாங்க? ஜாடிக்கேத்த மூடின்னுவாங்க. கேட்டுக்கிறேன் அந்த வார்த்தை. சொல்லுங்க. எதுக்கு கிப்சன் சொல்லுப்பா. ஏசம்மா சொல்லுமா, ஜாடிக்கேத்த மூடி அப்படின்வாங்கல்ல. சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கறத ஒன்று சொல்ல. நீங்க சொல்லுமா ஜெம்சிமா, நான் கேட்கவே இல்லையே அது அப்படின்னு. வீட்டுக்காரர் இல்லைன்னு போயிடுவாரு. அவங்க பொண்டாட்டி போய் கேட்டீங்களா, அவங்களும் இல்லவே இல்லை. அப்போ அவங்கள ஏதாச்சும் ஜாடிக்கேத்த முடியும் பார்த்துக்கிறீங்களா? அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ ரெண்டு போடுவார் அவரு. இது 2 ஊங்கட்டும். ஜாடிக்கேத்த முடிங்க. இப்போ இன்னும் சொல்லனா சொல்லுவாங்களே, கணவரை பார்த்து சொல்லுவாங்க, எச்ச கையில் கூட காக்க ஒட்டாதன்னு. அதே போல தான் அவங்க பொண்டாட்டி இருந்தால் சொல்லுவாங்களே, சொல்ல மாட்டாங்களே, அவன் தான் இட மாட்டான் நீ அண்ணா. அப்போ அவங்கள பார்த்தானே சொல்லுவாங்களே, இது ஜாடிக்கேத்த. அப்போ நிறைய ஜாடிக்கேத்த மூடி ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஊழிகரமாக தான் சிரிக்கிறாங்க, அவங்க தான் இப்போ புதுசு. அதனால் ஆண்டவர் நமக்கு, அதுதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் இந்த ஆண்டு தாயை, அவருடைய பெரிய தாயை. சொல்லுங்க. என்ன தாயை? சொல்லுங்க. வலது கரங்களை வைத்து சொல்லுங்க, அவருடைய பெரிய தாயைன்னு சொல்லுங்க. 3 முறை சொல்லுங்க. நான் வாழ்வது அவருடைய பெரிய தாயை. நான் குடும்பமாய் வாழ்வது அவருடைய பெரிய தாயை. சந்தோஷமாய் வாழ்வது அவருடைய பெரிய தாயை. புரியுதுங்க? நாம கனவு கண்டுட்டோம். கவனிங்க. நாம் அப்படியே படுத்து தூங்கும் போது கனவு கண்டோம். அந்த கனவெல்லாம் ஆண்டவர் பழிக்க செஞ்சாரு. அதோடைய தாயை. சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க. 2 கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் நிற்பதும். சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அப்ப 2025 சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு ஆக்சிடென்ட் கூட நான் பார்க்காம, இந்த ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட் கூட நான் பார்க்கல. சொல்ல முடியுமா? இந்த மீட்டிங் வச்சோம் எப்போப்பா? இப்போ 17ஆம் தேதி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அந்த மாநாடு வச்சாங்க ஐயா, போதகர் மாநாடு. அப்போது அந்த ஈக்காட்டில் அந்த ஃபஸ்ட்டு டர்னு 2வது டர்னு ஸ்பீட் பிரேக் இருக்கும்.
அது நெய்வேலேருந்து ஒரு ஊர் வரும், அது என்ன ஊர் சொல்லுவாங்க, அது ராமத்தாண்டில். அந்த போகிற அந்த ஸ்பீட் பிரேக்கு ஒரு பழக்கடை கூட இருக்கும் அங்கே லெஃப்டில். அங்கே ஒரு லேடி தலை மேலே பஸ் ஏற்றிட்டு போயிட்டாங்க. நாங்கள் போகிறோம், தலையே இல்லையா, நாங்கள் கோணி போட்டுருந்தாங்க. அங்கே போய் ஒரு பாசி சொன்னார், எங்கள் ஊர் தான் ஐயா, கணவரும் மனைவியும் போனாங்க, அவருக்கு அடிபட்டுருக்குது, அடி எங்கவே இல்லையா, தலைமலை மட்டும் டயர் ஏறிச்சேன், தலையே இல்லையா. இப்போ இந்த 17 கிட்டத்தட்ட 2 வாரம். அப்போ எத்தனை ஆபத்துகள் நம்ம பார்த்தாலும் நம்மை விட்டு ஆண்டவர் தூரப்படுத்தினா தெரியுமா? அதுதான் நான் சொல்லுவேன், நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனை நன்மைகள் ஆண்டவர், கோடி 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 நன்மைகள் ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? பிரயாணப்படும் போது, பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, ஹெலிகாப்டர் போகும்போது, ஏரோப்ளைனில் போகும்போது, ஆண்டவருடைய தயை பெரியதாக இருந்துச்சு. நடந்து பிளாட்ஃபார்மில் பைக்கில் போனால் தான் ஆக்சிடென்ட், பிளாட்ஃபார்மில் நடந்து போனாலும் ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. பிரேக் பிடிக்கல எடுத்து விட்டுறா. அவருடைய தயை இந்த ஆண்டு குடும்பமாய் வாழ செஞ்சது, அது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அந்த வார்த்தை சொல்லுது, இந்த ஆண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் கர்த்தர் வாழ செஞ்சிருக்கிறார். ஒரு நாளும் நம்ம பட்டினி போடலங்க, சொல்ல முடியுமா? ஒரு நாளெல்லாம் நான் பட்டினியா இருந்தேன், சொல்ல முடியுமா? பட்டினி இல்லாம கர்த்தர் வாழ செஞ்சிருக்கிறார். இப்ப அழுது சாப்பிடுறியோ, எதை சாப்பிடுறியோ, ஆண்டவர் நம்ம திருப்தியா வாழ செஞ்சிருக்கிறாரா? திருப்தியா வாழ செஞ்சிருக்கிறாரா? இன்னைக்கு எனக்கு பழுது கொடுத்தா கூட நான் சந்தோஷமா குடிப்பேன். நானு நிறைய பேர் அதை ஏளனமா நினைக்கிறோம். குண்டாவது எப்படி குண்டாவாங்க? கறியும் மீனும் சாப்பிட்றதுனால குண்டாக மாட்டாங்க. பழுத குடிங்களா, ஒல்லியா இருக்கணும், பழுத குடிங்களா பார்க்கலாம், வாசிப்படி இடிக்கிற மாதிரி போயிடுவேன். நான் பழுது இன்னைக்கும் நான் பழுது குடிப்பேன். பழுது குடிச்சாலும் நம்ம பட்டினி இல்லாமல் அந்த ஆண்டை நம்ம திருப்தியா புசித்து, அந்த வார்த்தை சொல்லுங்க, புசித்து திருப்தியாகி கொழுத்து வாழ செஞ்சாரு. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். பணம் இல்லை, வேலைக்கு போல, ஆனால் நம்ம நிறைவாக தானே ஆண்டவர் அந்த ஆண்டு நடத்தினாரு. அது வார்த்தை சொல்லுது. அப்ப நல்ல வீட்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு இல்லையா? சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல வீடு கொடுத்தாரா? சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. நல்ல வீடு கொடுத்தாரா? நல்ல வேலையை கொடுத்தாரா? நல்ல வருமானத்தை கொடுத்தாரா? உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்தாரா? உன் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரா? உன் குடும்பத்துக்கு வேண்டி எல்லா காரியங்களை கர்த்தர் செய்தாரா? அப்ப சங்கீதம் 138:8 படி யாவையும் இந்த ஆண்டு செய்து முடித்திருக்கிறார். சொல்லுங்க யாவையும். நல்ல வேலைக்கு போயிட்டு வந்தோம், திடீர்னு கம்பெனியே மூடிட்டான். அந்த வருஷம் திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். ஆளு நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு வேற வழி ஆண்டவர் ஏற்படுத்தினாரா இல்லையா? சொல்லுங்க. ஒரு வழி அடித்தா ஆண்டவர் உங்களுக்காக இன்னொரு வழியை திறந்தாரா இல்லையா? இன்னொரு கதவு திறக்கப்பட்டதா இல்லையா? இந்த ஆண்டு எப்பத்தா திறக்கப்படுவதாக சொல்லி ஆண்டவர் நமக்கு திறந்தாரு. அது எத்தனை பெரிய தாயை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தாயை நமக்கு பெரியதாய். எத்தனை பேர் சொல்ல முடியும்? மாறாத தாயை என்னை பின்பற்றி வந்துச்சு. இந்த ஆண்டு சங்கீதம் 25:3 அவள் நோக்கி பார்த்த ஒவ்வொரு முகங்களையும் ஆண்டவர் வெட்கப்படாதபடி செய்த ஆண்டு. சொல்லுங்க. நமக்கு விரோதமாக எழும்பினவங்களை ஆண்டவர் வெட்கப்பட செஞ்சாரு. சத்துருக்களை பின்னிட்டு ஓட செஞ்சாரு. சத்துருக்களை முதுக காட்டி ஓட செஞ்ச ஆண்டு இந்த ஆண்டு. இலவசமாய் சொல்லுங்க. இலவசமாய் பலனற்றிருந்த இந்த ஆண்டு, பலவீனப்படுத்தப்பட்ட ஆண்டு, அந்த பலமுள்ளவைகளாய் கர்த்தர் காண செய்தாரு. தெய்வம் எத்தனை பேர் ஆண்டவரை இன்னும் உங்க தாயை பெரியதாக இருக்கட்டும், இன்னும் உங்க தாயை பெரியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் பிரைஸ் சொல்லோ அப்படி எல்லா கண்களை மூடி பிரைஸ் சொல்லோ அப்படி எல்லாம் முழங்கல் படிட்டு அப்பா சமூகத்தில்